அதை பாருங்க கட்டை சரி பண்ணாங்க. இப்போ ரிங்கெலாம் படி வச்சாச்சு. படி வச்சு இப்போ மூட்டு போடுறாங்க பாருங்க. கட்டைக்கு இப்போ இந்த மூட்டு போடுறாங்க. தவுள் கட்டை சரி பண்ணி அப்புறம் ரிங்கு படி வச்சு கொடுத்தா இப்போ தட்டு போட்டு படி வைக்கிறாங்க. படி வைக்கிறாங்க. பெங்களூர்லேருந்து வந்தாங்க, சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ தட்டு போட்டு படி வைக்கிறாங்க. சுத்தம் பண்ணி பாருங்க, மூட்டு போட்டாங்க பாருங்க கட்டைக்கு. பெங்களூரில் இருந்தாங்க, அந்த கட்டை மூட்டு போடுறாங்க. இன்னொரு கட்டைக்கு ரிங்கு படி வைக்க போகிறேன். படி வச்சுட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. கட்டையில் இடிக்காமல் பாருங்கள். தட்டு படி வச்சுட்டாங்க. இப்போ கவுசன் செட்டு போடுறாங்க. போயிட்டு வைங்க. பெங்களூர்லேருந்து வந்தாங்க, இந்த கட்டை சரி பண்ணி மூட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் கட்டையை ஒரு கட்டைக்கு மூட்டு போடுறாங்க, ஒரு கட்டைக்கு ரிங்கி படி வைக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு இதை சரி பண்ணணும், ரெடி பண்ண மூட்டு போடணுன்னா வாங்க, ரெடி பண்ணி தரலாம். பாருங்கள், ரிங்கெலாம் படி வச்சாச்சு பாருங்கள். இந்த கட்டைக்கும் இப்போ அந்த கட்டைக்கு ரிங்கு படி வைக்கல, ஏன்னா அது ரிங்கு எடுத்துகிட்டு வரல, அதனால் படி வைக்கல. இதெல்லாம் ரிங்கி படி வச்சாச்சு. இப்போ இது தட்டு போட்டு படி வைக்கிறாரு ஐயா. படி வச்சு இப்போ எல்லாம் கிளம்புறாங்க. உங்களுக்கு அதை மாதிரி சரி பண்ணால் வாங்க, சரி பண்ணிக்கலாம். அதை எடுத்து உள்ளார வச்சுங்க. அப்புறங்க தொப்பி படி வைக்கிறா பாருங்க. வலதில் அது படி வச்சுட்டாரு. இப்போ தொப்பி படி வைக்கிறாங்க. தொப்பி படி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தட்டு கட்டை ரெடி ஆகிடும். அனைத்து படி வச்சாச்சு. பாருங்க, ஃபுல் ஃபிட்டிங் போட்டாச்சு. கட்டையெல்லாம் பேக்கிங் பண்ணிட்டாங்க. எல்லாம் ரெடியாக பேக்கிங் பண்ணி கிளம்புறாங்க. பாருங்க, 3 கட்டையாவது எடுத்தாச்சு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம பேக்கிங் பண்ணிட்டாங்க. இப்போ